எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சொல்லாங்கல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எப்பயும் போல இட்லி, தோசை, பணியாரம், அரிசி மாவுல தான் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாரி செஞ்சு சாப்பிடாம, இந்த மாரி நவதானியத்துல செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்ப தேவையான பொருள் கம்பு, கருப்புளுந்து, ராகி, பார்லி அரிசி, இரும்புச்சோளம், திணை அரிசி, வரகரிசி, திணை அரிசி, வரகரிசி, ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெள்ளை சோளம். இது எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கிறலாங்க. நான் ஒரு மதிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன். அளந்து எடுத்து வைக்கல. இப்போ காப்பிடி உலக்கில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கிறலாம். இது எல்லாமே சேர்ந்து. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது எல்லாமே நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிறலாங்க. ஒரு சிலர் அளந்து போடுவாங்க. நான் அளந்தெல்லாம் சேர்க்கல. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மதிப்பை எடுத்து வச்சேன். இது எல்லாமே கலந்து ஆட்டி வச்சு சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றலாம். இப்போ ஒரு உலக்கு வந்திருக்குங்க. மொத்தம் 1 1/4 உலக்கு வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இட்லி, தோசையெல்லாம் போனோம்னா அரிசிக்கெல்லாம் பணக்காரவங்க வீட்டில் தான் அரிசியெல்லாம் இருக்கும். மற்றபடி இந்த இட்லி, தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆட்டி வச்சு நல்ல திங்க நாளைக்கெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த காலத்து தின்பண்டம்னா இதுதாங்க. இப்போ உளுந்து ஒரு அரை உலக்கு கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இது நல்லா கலந்து நம்ம கழுவிக்கிறலாம். நல்லா ஒரு 5, 6 தடவையாவது நல்லா கழுவணும். அதில் அழுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் கழுவும்போது எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் பாருங்கள் ஊற வச்சாச்சுங்க. ஏன்னா அது சின்ன பாத்திரம் ஊறி வரும்போது அது பொங்கிடும் இல்லையா, அதனால் ஒரு 3 மணி நேரம் தான் நான் ஊற வச்சேன். ஏன்னா நைட்டே ஊற வச்சோம்னா ஆட்டி வச்சோம்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிரும். அதனால் நான் எப்பயும் நைட்டு ஊற வைக்க மாட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போது நல்லா அரைச்சிக்கிறலாம். மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சி வச்சு 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து ஊற்றிக்கிறலாங்க. அப்போ எல்லாம் ஆட்டுக்கல்லில் ஆட்டி நல்லா பார்த்திங்கன்னா ஆட்டி கலக்கி வச்சுருவாங்க. காலையிலையோ நைட்டோ இட்லி, தோசை, பணியாரமெல்லாம் ஊற்றும்போது அப்படியே அடுத்த தெருவுக்கு மணக்கும். அந்த இட்லியோட மணமும் அந்த தோசையோட மணமும் நல்லா அப்படியே அந்த வாசமாக இருக்கும். அந்த காலத்து தின்பண்டம்னா இதாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையில் சுடும்போதெல்லாம் பக்கத்துலேயே உட்காந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். எல்லாருமே அப்படி தாங்க. இப்போ நல்லா உப்பு நான் கல் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சு மூடி வச்சு விட்டுறலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளிச்ச மாவு ஊற்றி வச்சு கரைச்சிருக்கேன். ஏன்னா மதியமாயிருச்சு ஆட்டுறதுக்கு. லேட்டாக தான் ஊற வச்சேன். அதனால் புளிக்கணும் இல்லையா, சாயந்தரத்துக்கு ஊற்றுறதுக்காக. இது சரியாக புளிக்கலை பாருங்கள். இது ஓரமாக இருக்கட்டும். புளிச்ச மாவு கொஞ்சம் ஊற்றுனதுனால இது லைட்டாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். என் பையன் ஸ்கூல் விட்டு வந்துட்டான் சாயந்தரம். தம்பிக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். பணியாரம், தோசை, முட்டை குழம்பு வச்சுருக்கேன். ஒரு நேரத்துக்கு தானே அப்படின்னு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இது தேவையான அளவு மாவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிக்கிறலாம். தோசை பார்த்திங்கன்னா சட்டியில் ஒட்டவே இல்லைங்க, நல்லா வந்துச்சு. பணியாரமும் அதே மாதிரி தான். அந்த முட்டை குழம்புக்கும் அதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு முட்டை தாங்க இருந்துச்சு. இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறலாமேன்னு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சேன். உப்பு எல்லாமே போட்டு கலக்கிறதுனால நம்ம உப்பு எதுவுமே போட தேவையில்லை. அளவாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிக்கிறலாம். தோசை கல்லில் தோசை ஒரு கரண்டி கொஞ்சம் எச்சா ஊற்றினாலே போதும். அப்படியே சுற்றி எண்ணெயை ஊற்றி மூடி வச்சு விட்டுற வேண்டியது தான். அட்டகாசமான மில்லட் தோசை. மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லேயே சொல்லிக்கிறலாங்க. ஏன் இங்கிலீஷ் வராது நம்ம இது பண்ணிக்கிட்டு. நவதானிய தோசை ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விறகடுப்பில் செய்யும்போது அவ்வளோ மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம கேஸ் அடுப்பு இந்த இண்டஸ்டிக்கா இந்த தோசைக்கல் பேர் என்னன்னு சொல்லுங்கள். அதில் செய்யும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். தோசை பாருங்கள் நல்லா அப்படியே முறு நல்லா வந்திருக்கு. இப்போ பணியாரக்கல்லில் பணியாரம் ஊற்றிக்கிறலாம். எண்ணெயை ஊற்றி அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. கொஞ்சம் கருகி போய் தான் வரும். பரவாயில்ல,
நம்ம வீட்டில் செய்கிறது அப்படி தானே. ஒவ்வொரு நேரம் கருகிரும், செஞ்சிரும். நம்ம வீடியோவுக்காக பளபளன்னெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. நம்ம எப்படி செய்கிறோமோ அதைத்தான் நம்ம வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். பணியாரம் லேசாக கருகுனாலும் நல்லா தான் இருக்கும். அந்த சென்டரில் அடுப்பு நல்லா எரியுதா, அதனால் அந்த சென்டரில் இருக்கிற குழியில் மட்டும் பணியாரம் கருகி போயிடுச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லை, லேசாக கருகிருச்சு. அட்டகாசமான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நவதானியத்தில். மொத்தம் 7, 8 வகை 9 வகை கணக்காயிருச்சுங்க. நம்ம ஃபுல்லாக எல்லாமே சேர்த்தது பாருங்கள், கருகி போயிடுச்சு. கருகின பணியாரமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முட்டை குழம்பு, பணியாரம், தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.